ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் மகளிர் உரிமைத் தொகை ரூ. 1000 யாருக்கெல்லாம் கிடைக்கும்? உடனே செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை எப்போது கிடைக்கும் என்பது குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மகளிருக்காக அறிவிக்கப்பட்ட முக்கியமான திட்டங்களில் ஒன்று கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை. ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் பயன்பெறும் வகையில் அரசு மாதம் ரூ. 1000 உரிமைத் தொகை என்ற பெயரில் பெண்கள் கணக்கில் வரவு வைத்து வந்தது. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் இந்த உரிமைத் தொகை உயர்த்தி வழங்கப்படும் என அனைத்து கட்சிகளும் அறிவிக்கப்பட்டு வெளியிட்டன. குறிப்பாக புதுவரவான தமிழக வெற்றிக் கழகம் உரிமைத் தொகை 2500 உயர்த்த வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றிக் கழகம் கடந்த ஆட்சியில் 10,5 லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாகவும், இது குறித்து முழுமையான ஆராய்ந்து பின்னரே 2500 வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது குடும்ப தலைவர்களுக்கு மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. தாவேகா அரசின் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசின் நிலைப்பாடு குறித்து எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தையும் தெரிவித்தன. தொடர்ந்து கடந்த மே மாதம் 15ஆம் தேதி மகளிர் உரிமைத் தொகை ரூ. 1000 அனைவரது வங்கிக் கணக்கிலும் வரவு வைக்கப்பட்டது. ஆட்சிக்கு வந்தவுடன் 2500 வழங்குவேன் என்று கூறிவிட்டு 1000 மட்டுமே வரவு வைப்பது சர்ச்சையை கிளப்பியிருந்தன. இந்த நிலையில் ஜூன் மாதத்துக்கான கலைஞர் உரிமைத் தொகை எப்போது வரவு வைக்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து செய்தியாளர்கள் பேசிய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள், மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மறுசீரமைப்பு செய்வதற்காக கால அவகாசம் தேவைப்படுவதாகவும், மகளிர் உரிமைத் தொகை வழங்கலில் பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாகவும், அது குறித்து முழுமையாக விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் வேறு மாநிலத்தைச் சேர்ந்த பெண்கள் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டதாக வரும் தகவல் குறித்து தீவிர ஆய்வு நடைபெற்று வருகிறது என்று அவர் தெரிவித்திருந்தார் சொல்லியிருக்காங்க. உரிமைத் தொகை திட்டம் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்ட பிறகு ஜூலை மாதம் தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரில் மகளிர் உரிமைத் தொகை குறித்து முறையான அறிவிப்பு வெளியாகும் என்று அவர் கூறினார். தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2026-27ஆம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பாக ரிசர்வ் வங்கி விதிகளை பின்பற்றி முழுமையாக தள்ளுபடி செய்யும் வாய்ப்புகளும் அரசு ஆராய்ந்து வருவதாக தகவல் வெளியாகின்றன. அடுத்த மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் ரூ. 1000 வரவு வைக்கப்படுமா அல்லது 2500 உயர்த்தி வழங்கப்படுமா என்பது குறித்து எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 10 லட்சம் கோடி கடனில் இருந்தாலும் அது மாநிலத்து கடன் வாங்கும் வரம்பிற்கு உட்பட்டு இருப்பதாகவும், கடன் சுமை இருப்பது தெரிந்துதானே தேர்தல் அறிக்கையை 2500 என்ற உரிமைத் தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டீர்கள். எனவே தேவையில்லாமல் பழி சொல்வதை விட்டுவிட்டு மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்தை அரசை வலியுறுத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்துக்கான ரூ. 1000 வருமானது தெரியல. ஆனால் மரிய வில்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அதாவது பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு அந்த மகளிர் உரிமைத் தொகை பரிசீலனை செய்யப்பட்டு ஆராயப்பட்ட தகுதியானவர்களுக்கு மட்டுமே வழங்கணுன்ற மாதிரி ஒரு உறுதி எடுத்திருக்காங்க. அதனால வருமானது கேள்விக்குறியாக தான் இருக்கு. அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.